நம்ம கையில் இந்த வேத புத்தகம் இன்றைக்கு திரளாய் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிற சைனா கூட ஒரு நிமிஷத்திற்கு ஒரு வேத புத்தகத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜிலாம் அது பெரிய அளவில் விரிந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நமக்கு இந்த வேத புத்தகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற தமிழ் வேத புத்தகத்தை யார் அப்படி நமக்கு பிரயாசப்பட்டார் என்று கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க, சீகன் பால் நமக்காக தரங்கம்பாடிக்கு வந்து ஆண்டுடைய பெரிய கிருபையினால நமக்கு அவரோடு சேர்ந்த 5-6 பேர் இணைந்து இந்த வேத புத்தகத்தை அச்சிடுகிறதற்கு அவர் பல கிரயங்களை செலுத்தி பல பிரயாசப்பட்டு அந்த எழுப்புதலை நமக்கு கையில் கொடுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏறக்குறைய தமிழ் வேத புத்தகத்தை அவர் வெளியிடுகிறதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 9 மணியிலிருந்து 10 மணி நேரம் கடற்கரையிலே செலவு பண்ணுகிற ஒரு தேவ மனிதர் தான் சீகன் பால். ஒரு விரல்ல தமிழை கற்றுக்கொண்டு அடுத்த விரல், அந்த விரல் இரத்தமாய் மாறின போது அதில் கட்டு போட்டு அடுத்த விரல்ல தமிழை கற்று அதற்கு பின்பாக வேதத்தை மொழியாக்கம் செய்கிறதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் என்பது சரித்திரம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்லாம் இணைந்திருந்த போது கால்டுவெல் போப் என்ற 2 தேவ மனிதர்கள், ஒரு பக்கம் ரேனியஸ், ஒரு பக்கம் வாக்கர், ஒரு பக்கம் ஐடா ஸ்கேடர், ஒரு பக்கம் சீகை, பல தேவ மனிதர்கள் அந்த பக்கம் வந்திருந்தாலும் இந்த போப்பும் கால்வெல் 2 பேரும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் இணைந்திருந்த போது ஒரு பெரிய அசைவுக்கு அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு தமிழ் இலக்கணத்தை நமக்கு மொழியாக்கம் செய்து அதற்கு ஒரு விரிவுரை ஆக்கம்னா எழுதி கொடுத்தது அவர்களே. போப்பெல்லாம் தூத்துக்குடிக்கு வரும்போது, இடையன்குடிக்கு வரும்போது சென்னையில் புறப்பட்டார். சென்னையில் புறப்பட்ட போது அவருடைய குதிரை வியாதிப்பட்டு மரித்து போனது. அந்த குதிரை மரித்த உடனே அவர் பிரயாணத்தை நிறுத்தவில்லை. அங்கிருந்து நடக்க ஆரம்பித்து 1 மாதம் நடந்து இடையன்குடிக்கு வந்தார் என்பது சரித்திரம். இடையன்குடிக்கு 1 மாதம் டிராவல் பண்ணி வரும்போதும் 1 மாதத்திற்குள்ளே தமிழை பேச எழுத கற்றுக்கொண்டார். சரி, எல்லாரும் அவுட் ஆஃப் சிலபஸில் மாதிரியே உட்காந்துருக்காங்க பாருங்க. தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. உங்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் இருக்கீங்களா கோயம்புத்தூர்காரங்க? அப்படி அப்பப்போ ஏதாவது சொல்லுங்க. ஆமாம், தோத்திரம், அல்லேலூயா. 1 மாசத்துல தமிழை பேச எழுத கற்றுக்கொண்டார். இதுக்கு ஓங்கி கை தட்டி இருக்கணும். எல்லாத்தையுமே இன்னைக்கு சபையில் கேட்டு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டோம். தோத்திரம். எனக்கு தமிழ் தெரியாது அப்படி தான் சொல்கிறாங்க பிள்ளைங்க. எனக்கு தமிழ் பைபிள் வாசிக்க தெரியாது. என்ன தெரியாது? ஐயா, கொஞ்சம் இந்த கீபோர்டில் ஒரு கார்டு வச்சு நீ உட்காந்தே தங்கம். ஆமாம், இல்லைன்னா ஏதோ மரண வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அங்கே கூட பாட்டு பாடுவோம். அவன் கையை வச்சு அப்படி கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தமிழ் பைபிள் வாசிக்க கூட தெரியாத பிள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்க. தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆமாம், ஆனால் அவங்க பட்ட பிரயாசம் அதிகம் இல்லையா? சொல்லுங்க. மலையாள பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பம்பன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி அவர் மூலியமா மலையாள பைபிளை மொழியாக்கம் செய்ய கர்த்தர் அவரை தேவன் பயன்படுத்தினது ஒரு காலம். கடந்த நாட்களில் விஸ்வவாணி ஊழியம் எபில் ஜபசிங் அண்ணன், செல்வராஜ் அண்ணன் நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பேசின போது ஒரு காரியத்துக்காக கூப்பிட்டேன். அவர்கள் திருப்புரால இருக்கிறேன் தம்பி அண்ணன் என்னன்னு சொல்லி கேட்டபோது அங்கே இருக்கிற ஒரு மொழியில் வேதத்தை மொழிபாக்கம் செய்து அச்சிட கர்த்தர் அங்கே கிருபை செய்தார் என்று சொன்னது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய இந்தியாவுக்கு வந்த வில்லியம் கேரி தமிழ் இந்தியாவில்
இருக்கிற மொத்த 40 மொழிகளிலே அவர் வேதத்தை மொழிபெயர்க்க கர்த்தர் வில்லியம் கேரியர் கர்த்தர் பயன்படுத்தினார். ஷேரிங் லவ் மிஷன், ஷாலோம், தேவதாஸ் பிரதர் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தேவ மனிதர் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு மொழியாக்கம், அவங்களுக்கு பைபிள் இல்லை, ஆனால் அதை மொழியாக்கம் செய்து இன்றைக்கு அதை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பேர் வேத புத்தகத்தை மொழியாக்கம் செய்கிறதற்கு தங்கள் கிரயங்களை செலுத்தி தான் இன்னைக்கு நம்ம கையில வேத புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆனா இந்த வேத புத்தகம் ஆங்கிலத்தில் முதல் முறை வேத புத்தகம் மூல பாஷையிலிருந்து ஆங்கிலத்தில் ஓல்டு டெஸ்டமென்ட்டை மொழியாக்கம் செய்ய பிரயாசப்பட்டவர் ஜான் விக்லிஃப் என்கிற ஒரு பரிசுத்தவான். ஜான் விக்லிஃப் அவரோடு இணைந்து ஜெரோம் என்கிற ஒரு தேவ மனிதரும் வேத புத்தகத்தை கிரீக்ல இருந்து அங்கே ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்கிறதற்கு அவர்கள் 2 பேரும் பட்ட பிரயாசம் அதிகமான பிரயாசத்தை பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை இல்லை, பழைய ஏற்பாட்டை தான் அவர்கள் மொழியாக்கம் செய்ய பிரயாசப்பட்டார்கள். இந்த வேதத்தை மொழியாக்கம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடைய 2 பேருடைய ஊழியத்தின் தாக்கத்தை அடைந்த ஒரு தேவ மனிதன் பெயர் வில்லியம் டிண்டேல் என்கிறது அவருடைய பெயர். வில்லியம் டிண்டேல். இந்த 2 பேருடைய ஊழியத்தின் தாக்கம் அவரை அதிகமாய் பற்றி பிடித்தது. இவங்க 2 பேர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளவு வேதத்துக்கு பிரயாசப்படுகிறார்களே, என் வாலிப நாட்களில் நான் இதற்காக அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று வில்லியம் டிண்டேல் எடுத்தார். அதனுடைய விளைவு 9 மொழியை வாலிப நாட்களிலே பள்ளி படிக்கும் போது கேம்பிரிட்ஜில் அவர் படித்துக் கொண்டிருந்த போது ஏறக்குறைய 9 மொழிகளை அவர் கற்று தேர்ந்தவராய் அவர் மாறினார். இன்னைக்கு மும்மொழி கொள்ளுகைக்கே மூக்கு தள்ளுது, நாக்கு தள்ளுதுன்றாங்க. ஆமா, நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்குள்ள ஆமா ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் ஏன் இன்னைக்கு ஒரு தேவை என்பதை நீங்க புரியணும். இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் ஆப்கா கானா காயா அப்படின்னு கேட்டார்னா பதில் சொல்ல ஆள் இல்லை. நார்த் இந்தியாவில் போய் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஆட்கள் தேவை. we need ஹிந்தி. ஆமென். I am not against ஹிந்தி. ஹிந்தி நமக்கு தேவை. இப்பயும் அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுகிற மாதிரியே தான் பேசுவீங்க. ஆமாம், தோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், ஹிந்தி தேவை படிச்சுக்கோ. கட்டாயம் தான் படுத்த முடியாது, தவிர நமக்கு தேவை. நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஹிந்தி தேவை, கற்றுக்கொள்ளணும். வெளிநாட்டில் இருந்து ஒரு பரிசுத்தவான் இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு நமக்கு வேதத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்களும் நானும் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வில்லியம் டிண்டேல் என்கிற தேவ மனிதர் ஏறக்குறைய 9 மொழியை கற்று அவர் அதில் தேறினார். அதே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே வேலைக்கும் கர்த்தர் அவருக்கு கிடைக்க உதவி செய்து அதில் அமர்த்தப்பட்டார். வில்லியம் டிண்டேலுக்கு எப்படியாவது வேதத்தை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆக்கிரகம் அவருக்குள்ள இருந்தபடினாலே அவர் பட்ட பிரயாசம் அதிகம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அங்கே அவர் இருந்த தேசம் அவருக்கு மறுப்பு தெரிவித்தது வேதத்தை மொழியாக்கம் செய்ய. ஏன் அப்படி மறுப்பு தெரிவித்தது என்றால், அந்த காலத்தில் போப்புமார்களும் பிஷப்மார்களும் தான் வேதத்தை வாசித்தார்களே தவிர அந்த வேதத்தை ஜனங்கள் கையிலே கொடுக்க விடாமல் செய்திருந்தார்கள். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தெரியும். அதனால தான் பிசாசு இன்னைக்கும் சிலர் கையில் வேதத்தை கொடுக்க விடாதபடி, வாசிக்க விடாதபடி வீட்டில் இருந்தாலும் அது ஒரு மூலையில் இருக்கட்டும் என்று பிசாசு நம்மளை நடத்துகிறான். இதை நீங்க அறிந்து கொள்ளணும். பைபிளை, பிரிண்டட் பைபிளை வாசிக்கணும். டிராவலில் நீங்க வந்து ஆப்பில் யூஸ் பண்ணலாம், அப்பப்போ சர்ச் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்க பிரிண்டட் பைபிள் கையில் இருக்கணும்.
ஒரு மீட்டிங் வரும்போது, சபைக்கு வரும்போது வேதத்தை சுமக்கிறதற்கு வெக்கப்படவே கூடாது. ஸ்டான்லியன் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நீ வேதத்தை சுமந்தா அது உன்னை சுமக்கும் என்று அடிக்கடி சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு வேத புத்தகம் கையில அவர்கள் கொடுத்தால் ஜனங்கள், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு விடும், அவர்கள் தெளிவடைந்து விடுவார்கள் என்பதனால அவர்கள் கையில வேத புத்தகம் இல்லை, பாவ மன்னிப்புக்கென்று சீட்டை போப்புமார்களும் பிஷப்மார்களும் கொடுத்த காலம். அதனால வேதம் எப்படி மொழியாக்க செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கமா இருந்தது. ஆனா வில்லியம் சிண்டேலுக்கு தடை வந்த போதிலும் வில்லியம் சிண்டேல் அங்கிருந்து புறப்பட்டு அவர் ஜெர்மனிக்கு போனார். ஜெர்மனியில எப்படியாவது டிரான்ஸ்லேட் பண்ணலாம் என்று பிரயாசப்பட்ட நேரத்தில் அங்க இருந்த பல மத குருமார்களும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த நாட்களில் ரோம அரசாங்கத்தின் சக்கரவர்த்தியாய் இருந்தவர் ஹென்றி எய்த் என்கிற ஒரு சக்கரவர்த்தி ரோமபுரியை ஆண்டு கொண்டிருந்தார். அவருக்கு இவருடைய காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருந்தபடினால வில்லியம் சிண்டேலை கூப்பிட்டு அவர் விசாரிக்க ஆரம்பித்தா, நீ ஏன் வேதத்தை மொழியாக்க செய்ய இவ்வளவு போராடுகிறா, இது சரி வராது என்று சொல்லி பல எதிர்ப்புகளை அவர் கொடுத்த போதிலும் வில்லியம் சிண்டேல் எப்படியாவது நான் வேதத்தை மொழியாக்க செய்வேன் என்கிற வைராக்கியத்தோடு செயல்பட்ட நாட்கள் போனது. கடைசியில வில்லியம் சிண்டேலுக்கு 1.5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீ மொழியாக்கம் செய்தால் 1.5 வருஷ சிறை தண்டனை. வில்லியம் சிண்டேல் நான் செய்வேன் என்று சொன்னார். அவருக்கு 1.5 வருஷ சிறை தண்டனையை விதித்தார்கள். உள்ள சிறைச்சாலைக்குள்ள போகும்போது எப்படி கோரேசின் ஆவிய ஆண்டவர் ஏவினாரோ, சில நேர சத்துருக்களின் ஆவிகளையும் ஆண்டவர் ஏவுகிறது போல வில்லியம் சிண்டேலுக்காக ஹென்றி எய்த் கேட்டார், நீ 1.5 வருஷம் உள்ள போற, உனக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டபோது அவர் பேப்பர், பென், இங்க் கேட்டபடியா அவருடைய விருப்பப்படி கையிலே கொடுத்தார்கள். அவர் வாங்கி உள்ளே போனார். 1.5 வருஷம் வில்லியம் சிண்டேல் முழு வேதத்தையும் மொழியாக்கம் செய்து முடிக்க கர்த்தர் அவருக்கு கிருபைகளை தந்தார். 1.5 வருஷம் வேதத்தை மொழியாக்கம் செய்து விட்டார் என்ற செய்தியை ஹென்றி எய்த் கேட்டவுடனே அவருக்கு மரண தண்டனையை விதித்தார். மரண தண்டனைனா சாதாரண தண்டனை அல்ல. ரோம அரசாங்கம் எப்பொழுதுமே மரண தண்டனைன்னு சொன்னாலே அவர்கள் கொடுக்கிறது கொஞ்சம் கொடுமையானதா இருக்கும். சிலுவையின் மரணம் எப்படியோ அதே போல இவருக்கு கொடுத்த தண்டனை, இவர் கையை காலை கட்டி நடு ரோட்டிலே நிறுத்தி இவரை சுற்றி அநேக கட்டைகளை அடுக்கி மண்ணெண்ணெய்களை ஊற்றி அவர் மீது தீயை வைக்க வேண்டும் என்பது முதலாவது தண்டனை. இரண்டாவது, அவர் கழுத்தில் கத்தி போன்ற கயரை வைத்து இழுக்க இழுக்க கழுத்து வெட்டுப்பட வேண்டும் என்பது இரண்டாவது தண்டனை. இந்த 2 தண்டனையும் ஹென்றி எய்த் வில்லியம் சிண்டேலுக்கு கொடுத்தார். அது நிமித்தம் நடு ரோட்டில் அவர் கட்டி வைக்கப்பட்டு தீக்கு அவர் இரையாக மாறினார். கழுத்தில் இருக்கிற கயிறு கத்தியை போல வெட்ட ஆரம்பித்தது. அந்த சாகர தருவாயில வில்லியம் சிண்டேல் கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு சின்ன ஜெபம், ஸ்மால் பிரேயர் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். ஒரு சின்ன ஜெபம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசி கழுத்து வெட்டப்படுகிற தருவாயில வில்லியம் சிண்டேல் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, தேவனே எங்கள் ராஜாக்களின் கண்களை திறப்பீராக, இயேசுவே எங்கள் ராஜாக்களின் கண்களை திறப்பீராக. 2 வார்த்தையை சொல்லிவிட்டு கழுத்து அறுப்பட்டது. கரி கட்டையாய் மரித்து இரத்த சாட்சியாய் அங்கே அர்ப்பணிக்கப்பட்டார். நடந்தது என்ன தெரியுமா? எந்த ஹென்ரியை அவரை கொலை செய்தாரோ, தண்டனை கொடுத்தாரோ, எரிய வைத்தாரோ, அதே ஹென்றி எய்த்தை பட்சிக்கிறவனிடத்தில் பச்சனம் என்று சொல்லுகிறது போல ஹென்றி எய்த்தே அவருடைய மொழியாக்கம் செய்த முழு வேத புத்தகத்தையும் அவரே அச்சிட்டு அவரே வெளியிடும்படி கர்த்தரே கிருபை செய்தார். இந்த கடைசி கால எழுப்புதல் எப்படி நடக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி சபைக்குள்ள இருந்து எழுப்புதல் வரும். ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் சில பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கரத்தில் எடுக்கிற காலம்தான்
இந்த கடைசி கால எழுப்புதல் எதிர்ப்புகிறவர்களை, எதிர்க்கிறவர்களை, விரோதமாய் செயல்படுகிறவர்களை, பேசுகிறவர்களை, கையில பைபிளை கிழிக்கிறவர்களை, ஆமென், சுவிசேஷத்துக்கு தடை செய்கிறவர்களை இந்த கடைசி காலத்தில் தேவன் தொடுகிற காலம் நெருங்கி விட்டது. நம்ம செய்ய வேண்டியது வில்லியம் டிண்டேல் ஜெபித்த ஜெபத்தை போல, தேவனே எங்கள் ஜனங்களை கத்த தொடுவீராக என்கிற ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய தீவிரப்படுவோமானா தேவன் கிரியை செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதத்துல வேத புத்தகம் வெளிவந்தது. அடுத்த 50 ஆண்டுக்குள்ள பல ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தி கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் பல ராஜாக்கள் மூலியமாய் வெளியிடும்படி வேத புத்தகத்தை கர்த்தர் அச்சிட்டு கொடுக்க பல ராஜாக்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த இரவு நான் சொல்லுகிறேன், ஒரு 5 நிமிஷம் நாம் எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். ஒரு வில்லியம் டிண்டேல் ஒரே ஒரு தேவ மனிதன், தேவனே எங்கள் கர்த்தாவே இயேசுவே ராஜாக்களை தொடும் என்று சொன்னது போல இந்த இரவு இந்த மைதானத்தில் துடியலூர்ல விடுதலை பெருவிழா 27வது ஆண்டு இந்த 3வது நாள் ஒரு சத்தம் வானத்துக்கு கேட்க போகிறது. Are you ready to pray? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.